கற்றது வரலாறு நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். இந்தியாவோட வரைபடத்தை ஒரு வாட்டி பாருங்க. அதன் கடைசி புள்ளியா ஒரு மெல்லிய கோடு போல தான் தெரியுது இப்போ இருக்கிற தனுஷ்கோடி. ஒரு பக்கம் வங்காள விரிகுடா, இன்னொரு பக்கம் இந்திய பெருங்கடல். இந்த ரெண்டு கடல்களும் சங்கமிக்கிற இடம்தான் இன்னைக்கு மணல் திட்டுக்களை தவிர வேறு எதுவுமே இல்லாத தனுஷ்கோடி. ஆனால் 1964 டிசம்பர் 22 முன்னாடி வரைக்கும் இது தென்னிந்தியாவின் மிக முக்கியமான செல்வ செழிப்புள்ள ஒரு நகரமாக இருந்துச்சு. இங்கே ரயில்வே ஸ்டேஷன், போஸ்ட் ஆஃபீஸ், சுங்கச்சாவடி, பள்ளிக்கூடங்கள் இருந்ததாக சொல்லப்படுது. ரயிலில் இருந்து இறங்கி நேராக கப்பலில் ஏறி இலங்கைக்கு செல்ல வசதியும் இருந்திருக்கு. குட்டி சிங்கப்பூர்னு அழைக்கப்பட்ட தனுஷ்கோடி ஒரே ஒரு இரவில் எப்படி இப்படி மாறுனுச்சு? இயற்கையின் சீற்றமா அல்லது தனுஷ்கோடிக்கு இழைக்கப்பட்ட சாபமா? வாங்க வரலாற்றை தேடி போவோம். தனுஷ்கோடி அப்படின்ற பெயருக்கு பின்னால் ஒரு புனிதமான வரலாறு இருக்குது. தனுஷ் அப்படின்னா வில், கோடி அப்படின்னா நுனி. ராமாயண போருக்கு பிறகு விபீஷ்ணனின் வேண்டுகோளுக்கு இணங்க ராமர் தனது வில்லின் நுனியால் சேது பாலத்தை உடைச்ச இடம்தான் இந்த தனுஷ்கோடின்னு நம்பப்படுது. இன்றைக்கும் கடலுக்கடியில் அந்த பாலத்தோட அடையாளங்கள் இருப்பதா நாசாவோட புகைப்படங்கள் சொல்லுது. இங்கிருந்து இலங்கை வெறும் 18 மைல் தொலைவு தான். தெளிவான நாட்களில் இலங்கையின் தலைமன்னார் கலங்கரை விளக்கத்தை ஒளிய தனுஷ்கோடியில் இருந்தே பார்க்க முடியும்னு சொல்லப்படுது. காசிக்கு போகிறவங்க தனுஷ்கோடியில் புனித நீர் ஆடினா மட்டுமே அந்த யாத்திரை முழுமையடையணும் ஒரு ஐதீகம் இருந்துச்சு. 1900களில் தொடக்கத்தில் தனுஷ்கோடி ஒரு சர்வதேச வர்த்தக மையமாக மாறி இருந்துச்சு. 1914 ஆங்கிலேயர்கள் இந்தியா இலங்கை இடையிலான போக்குவரத்தை எளிதாக்க போட் மெயில் அப்படின்ற ரயிலை அறிமுகப்படுத்தினாங்க. சென்னை டு கொழும்பு. நீங்கள் சென்னையில் ஒரு டிக்கெட் எடுத்தால் ரயிலில் தனுஷ்கோடி வரைக்கும் வந்து அங்கேருந்து SS இர்வின் அல்லது SS கோஷன் அப்படின்ற நீராவி கப்பல்களில் ஏறி இலங்கைக்கு போகலாம். அத்தோட வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் இங்கிருந்து கருவாடு, பருத்தி மற்றும் நறுமணப் பொருட்கள் இலங்கைக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. வசதிகளை பார்த்தா அந்த பாலைவன மணலில் தந்தி அலுவலகம், துறைமுகம், தேவாலயங்கள்னு ஒரு நவீன நகரமே இயங்கி வந்திருக்கு. ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே மகிழ்ச்சியாக வாழ்ந்ததுக்கான சான்றுகள் இப்போவும் தனுஷ்கோடியில் இருக்குது. அப்படிப்பட்ட தனுஷ்கோடி இப்படியே மாறுனுச்சு. விதி தன் கோர கரங்களை நீட்டியது அந்த நாளில் தான். டிசம்பர் 17 தெற்கு அந்தமான் கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானுச்சு. அது புயலாக மாறி டிசம்பர் 22 அன்னைக்கு தனுஷ்கோடியை நோக்கி நகர்ந்துச்சு. அன்னைக்கு நைட்டு 11:55 மணி. பாம்பன் ரயில் நிலையத்தில் இருந்து 110 பயணிகள் மற்றும் 5 ரயில்வே ஊழியர்களுடன் பாம்பன் தனுஷ்கோடி பேசஞ்சர் ரயில் வண்டி எண் 653 புறப்பட்டுச்சு. தனுஷ்கோடி ரயில் நிலையத்தை நெருங்க சில 100 மீட்டர்களே இருந்தபோது சுமார் 20 அடி உயரத்துக்கு ஒரு ராட்சத அலை இருந்துச்சு. அந்த ஒரு நிமிஷம் அந்த ராட்சத அலை முழு ரயிலையும் வாரி சுருட்டி கடலுக்குள்ளே இழுத்துட்டு போணுச்சு. ரயிலில் இருந்த ஒருத்தர் கூட உயிர் பிழைக்கல. தனுஷ்கோடி நகரத்தையே கடல் நீர் சூழ்ந்துச்சு. வீடுகள் இடிஞ்சிச்சு, தேவாலயம் சிதைந்துச்சு, நூற்றுக்கணக்கான மக்கள் உறக்கத்திலேயே உயிரிழந்தாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தபோது தனுஷ்கோடி என்ற அடையாளமே அழிஞ்சு போயிருந்துச்சு. இந்த புயலில் சுமார் 1800 பேர் உயிரிழந்ததா அதிகாரப்பூர்வமாக சொல்லப்படுது. ஆனால் உண்மையில் அந்த எண்ணிக்கை மிக அதிகம். ரயில்வே சிக்னல் துண்டிக்கப்பட்டதால் ரயில் காணாமல் போன விஷயமே அடுத்த நாள் மத்தியானம்தான் உலகுக்கே தெரிஞ்சிருக்கு. உயிர் பிழைத்த சிலரில் ஒருவர் தான் நீலகண்டன் அப்படின்ற தபால்காரர். அவர் கடலில் விழுந்த ஒரு மரக்கட்டையை பிடிச்சிட்டு மணிக்கணக்கில் போராடி உயிர் பிழைச்சார்.
புயலுக்கு பிறகு தமிழக அரசு தனுஷ்கோடி மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற ஊராக அறிவித்தாங்க. அங்கிருந்த மக்கள் வெளியேற்றப்பட்டாங்க. இன்றைக்கி தனுஷ்கோடிக்கு போனால் அங்கே சிதைந்து போன ரயில் நிலையம், பாதி அளவு மணலில் புதஞ்ச தேவாலயம், மேற்கூரை இல்லாத தபால் நிலையம் ஆகியவற்றை நம்மால் பார்க்க முடியும். கடல் பின்வாங்குற நிகழ்வு தனுஷ்கோடியில் மட்டும்தான் நடக்குது. அவ்வப்போது தனுஷ்கோடி கடல் பல அடி பின்வாங்கி கடலுக்கு அடியில் மறைந்திருக்கிற பழைய கட்டிடங்களை உச்சியை காட்டுது. அதே மாதிரி அரிச்சல் முனை, இங்கே தான் வங்கக்கடலும் இந்திய பெருங்கடலும் சேருது. ஒரு பக்கம் கடல் அமைதியாகவும் இன்னொரு பக்கம் சீற்றமாகவும் இருப்பது தனுஷ்கோடியில் உள்ள இயற்கையின் ஒரு பெரிய அதிசயமாக பார்க்கப்படுது. 50 ஆண்டுகளுக்கும் மேலாக இருட்டில் இருந்த தனுஷ்கோடிக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு தான் சாலை வசதி செய்யப்பட்டது. இப்போது மீண்டும் அந்த இடத்தை புதுப்பிக்க பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுது. ஆனால் தனுஷ்கோடி மக்கள் மனதிலிருந்து அந்த 1964 நினைவுகளை ஒருபோதும் மாற்ற முடியாது. தனுஷ்கோடி அப்படின்றது வெறும் மணல் பரப்பு இல்லை, அது இயற்கையின் வலிமையை மனிதனுக்கு சொல்லி கொடுக்குற ஒரு பாடமாக தான் நம்ம பார்க்கணும். அழிவுக்கு பின்னும் கம்பீரமாக நிற்கும் அந்த தேவாலய சுவர் நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன் அப்படின்னு நம்மகிட்ட சொல்கிற மாதிரியே இருக்கும். நீங்கள் எப்போவாவது தனுஷ்கோடிக்கு போனால் அந்த மணலில் அமர்ந்து கடலின் சத்தத்தை கேளுங்க. அது அழிந்து போன நகரத்தின் கதையை உங்ககிட்ட சொல்லும். இந்த வீடியோவில் தனுஷ்கோடியை பற்றி நீங்கள் கூடுதலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது கற்றது வரலாறு. நான் இந்துபாலா.